Allahi wabarakatuhu. Waalaikumsalam. என்ன கதை சோமாய்க்கிறீங்களா? Alhamdulillah. மாஷால்லா இந்த இசும் படிச்சு கொண்டிருக்கிறோம் தானே, நினைவிக்குதா? இசுமுக்கு எத்தனை தன்மை இருக்குது? இசுமுக்கு 4 தன்மை இருக்குது, சரியா? அந்த 4 தன்மை இது உடஞ்ச பன்மைக்கு படித்தோம். 4 தன்மை என்ன நினைவிக்குதா? ஒன்றாவது நிலை ஒன்று இருக்குது. என்னென்ன நிலை இருக்குது இசுமுக்கு? எத்தனை நிலை இருக்குது இசுமுக்கு? 3 நிலை இருக்குது. இசுமுக்கு எத்தனை நிலை இருக்குது? 3 நிலை இருக்குது. என்னது? இசும் எடுத்தா 4 தன்மை இருக்குது, அதில் 3 நிலை இருக்குது. என்னது? ரஃபா இல்லாட்டி நசுபு இல்லாட்டி ஜர்ரு. அதுக்கப்புறம் இசுமுக்கு என்ன இருக்குது? 2வது எண்ணிக்கை இருக்குது. மாஷால்லா, எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை இருக்குது இசுமுக்கு? அரபுல ஒன்று இருக்குது, அப்படி இல்லாட்டி 2 இருக்குது, 3க்கு மேலே. எனக்கு தான் முஸ்லிமுன் 1, முஸ்லிமானி 2, முஸ்லிமூன 3க்கு மேலே அது இருக்குது. அது எண்ணிக்கை. 3வது தன்மை என்ன? 3வது தன்மை ஒன்று நிலை, ஒன்று எண்ணிக்கை, ஒன்று எல்லா இசுமும் ஆண்பால் பெண்பால். நினைவிக்குதா? ஆண்பால் பெண்பால் ஈக்குது. அப்போ எல்லா இசுமுக்கும் ஒன்று ஆண்பால் ஆகிக்கும், பெண்பால் ஆகிக்கும். அதுவும் நாங்கள் படித்தோம். இன்றைக்கு நாங்கள் இப்போ 3 படிச்சிட்டோம். 4வது தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். 4வது தன்மை என்ன, அதுதான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். இதை படித்ததுலே சரியான லேசானதான் இது. முழு அரபுலேயும் வந்து இதுதான் இப்போ நாங்கள் படிக்க போகிறது தான் லேசானது. ஆனால் சரியான இது எல்லாமே சரியான முக்கியம் பொறுமதி. ஆனால் இப்போ நாங்கள் படிக்க போகிறது லேசான தன்மை. செஞ்சு தரேன்னு பேப்பர் உண்டு எனக்கு. நான் செஞ்சு தரேன் இன்ஷால்லா. சரியா? நான் ஒன்றுக்கு இந்த எழுதுவோம் இன்ஷால்லா. ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட ஒட்டி வச்சுக்கோங்க. சரி, அப்போ நாங்கள் அதை குரூப்லேயே பிக்சர் ஒன்று எடுத்து போட்டு விடுவோம். சரியாம்மா? சரி, இப்போ 4வது தன்மையை படிக்க போகிறோம். அதுக்கு முந்தி இந்த அசைன்மெண்ட் ஒன்று ஈக்குது. அதை நாங்கள் புறகி பண்ணுவோம், திருப்பி வந்து பண்ணுவோம். இதை நாங்கள் பண்ணல, இதை நாங்கள் வந்து பண்ணுவோம். 4வது தன்மை இதில் 3 தன்மை எழுத சொல்லிக்கிறாங்க. நிலை, எண்ணிக்கை, பாலினம். பாலினம் என்ன? ஆண்பால் பெண்பால். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஹுஜூரி மாஷால்லா, ஹுஜூரிக்கு எழுதிக்கிறாங்க. அது வந்து ரீசுட்டிம் ஜர்ரு, அதோ அரவணைப்பு அர்த்தம் வந்து ஒன்று. அடுத்த வந்து அதை வந்து பெண்பால் என்று எழுதிக்கிறாங்க. இது என்னென்றம்மா, இது வந்து ஹுஜூர் என்றது ஹிஜர் என்றத பன்மை. இது வந்து அரவணைப்பு கல் என்று வரணும். ராசத்துக்கு நான் சொல்கிறேன் அரவணைப்பு கல், அப்போ தான் அது வந்து ஒரு பன்மமாக விளங்கும். அப்போ இது வந்து பன்மை, ஆனால் உசுர் இல்லை. அப்போ இது வந்து உடஞ்ச பன்மை. அப்போ உடஞ்ச பன்மை வந்து நாங்கள் எப்படி கருதுவோம்? ஒருமை பெண்ணாக கருதுவோம். அதுதான் ஒருமை பெண் வந்துக்குது. எப்படி? சரி, இதை நாங்கள் வரேன் திருப்பி வந்து பண்ணுவோம். இது இன்றைக்கு நான் பண்ண போகிறது இல்லை. நான் ஏண்டா இசும்ட 4வது தன்மைக்கு போக போகிறேன். அப்போ எங்களுக்கு இன்னும் 3 தன்மை தானே எழுத சொல்லிக்கிறாங்க. நாங்கள் 4வது தன்மையும் எங்களுக்கு எழுதலும் அதை படிச்சேன்னு சொன்னோம். ஸோ நாங்கள் 4வது தன்மையை பார்ப்போம். இதுதான் லேசான தன்மை. இது வந்து என்னது நாங்கள் படிக்க போகிறோம். வாசிக்கலுமா உங்களுக்கு? வகை. இசுமுக்கு எல்லா இசுமுக்கும் ஒரு வகை இருக்குது. வகை என்றா என்ன என்று சொன்னால், சில இசும் வந்து குறிப்பானதாயிக்கும், சில இசும் வந்து பொதுவானதாயிக்கும். அரபில் நாங்கள் மக்ரிஃபா நக்கிடா என்று சொல்லுவோம். அதை நினைவச்சுக்கொள்ள தேவையில்லை. குறிப்பானது பொதுவானது இப்போ நினைவச்சுக்கோங்க. அரபி வார்த்தை இப்போ உங்களுக்கு விளங்கினாலும் விளங்காட்டி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அதில் என்ன சொல்லப்படுது, அதோட கன்செப்ட் என்னென்று விளங்கினா போதும். அதுக்கு என்ன அரபில் வார்த்தை பாய்க்கிறதுன்றது முக்கியம் இல்லை. இப்போது அது எது முக்கியம்? அதில் என்ன சொல்லப்படுது, அதோட பின்னுக்கு அதுக்கு அது ஏன் அப்படி ஒன்று ஈக்குது என்றது நீங்கள் படிக்கணும். கன்செப்ட் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பின்னிக்கிற கன்செப்ட். சரிதானே? அப்போ என்னது இது சரியான லேசானது. இது என்னது என்று சொன்னால், குறிப்பிட்டதாய்க்கும் இல்லை பொதுவாய்க்கும். எல்லாத்தையும் நாங்கள் வந்து நினைவு வச்சுக்கொள்கிறதுக்கு ஒரு உதாரணம் நினைச்சுக்கொண்டா லேசி. என்ன நினைச்சுக்கொண்டா லேசி? உதாரணத்துக்கு நீங்கள் ரஃபா நசிப் ஜர் சொல்கிறதுக்கு என்ன உதாரணம் நினைவு வச்சுக்கொண்டீங்க? லேசான உதாரணம். முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமீன், முஸ்லிமானி, முஸ்லிமேனி, முஸ்லிமேனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. இது ஒரு உதாரணம். இதில் ரஃபா நசிப் ஜர் ஃபுல்லாக படிச்சிட்டீங்க. அதே மாதிரி ஒருமை என்னது எண்ணிக்கை, ஒருமை பன்மைக்கும் நீங்கள் உதாரணம் நினை வச்சுக்கொண்டீங்க. என்னது? அதுவும் முஸ்லீம் சார். முஸ்லிமுன் 1, முஸ்லிமானி 2, முஸ்லிமூன பன்மை. அதுவும் உதாரணத்தில் நினை வச்சுக்கொள்ளும். ஒருமை பெண்ணுக்கு உதாரணம் ஒன்று நினை வச்சுக்கொண்டீங்களா? நினைவுக்குதா உதாரணம் உண்டு?
என்னது குத்தும்பு குத்துபுன் வந்து பன்மை வெளியால் பார்க்கல ஒருமமாயிக்குது ஆனால் பன்மை அது உடைஞ்ச பன்மை ஒருமை பெண் உதாரணம் நினைவச்சு கொண்டாச்சு. அதுக்கப்புறம் உசுறு ஈக்கிற உதாரணம் மட்டும் சொல்லுங்க பார்க்க. உசுறு ஈக்கிற உடைஞ்ச பன்மை உண்டு என்ன சார் நினைவுக்குதா? உடைஞ்ச பன்மை நினைவுக்குதா? நினைவுக்கு நீங்கள் நினைவச்சுக்கோங்க. லேசானது வந்து ருசுலுன் என்றா என்ன அர்த்தம்? ரசூல் என்று சொன்னா ஒரு ரசூல் ஒரு தூதர். ருசுலுன் என்றா தூதர்கள். ருசுலுன் என்றா தூதர்கள். வெளியால பார்க்க இல்லை மலாய்க்கத்து வந்து மலாய்க்கத்தும் எடுக்கலும் மலாய்க்கத்தை எடுக்க மேலும் அதை நினைவச்சுக்கொள்ள மேலும். ஓகே சரி, அதை நினைச்சுக்கொள்ளுங்களேன். மலாய்க்கத்து என்று சொன்னால் நிறைய மலக்குமார்கள், ஆனால் வெளியால பார்க்கல ஒன்றுமாய் விளங்குது. ஆனால் மூளைக்குது. அப்போ எத்தனை ஆன்சர் வரும்? 2 ஆன்சர் வரும் மலாய்க்கத்துக்கு. 1வது ஆன்சர் உடஞ்ச பன்மை சுட்டி அது நிறைய மலைக்கத்து இல்லை உடஞ்ச பன்மைண்டா உடைந்த பன்மை என்றால் ஒருமை பெண் ஒரு பதில். அடுத்த பதில் என்ன? ஆண்கள் நிறைய பன்மை ஆண் பன்மை ஆண் எடுத்தா பன்மை ஒருமை எடுத்தா பெண் பன்மை எடுத்தா ஆண்கள். நினைத்தானே குத்துப்புண்ணுக்கு ஒரு பதில் தான் வரும். இது நான் இப்போ கொஞ்சம் குயிக்காக ரீகேப் பண்ண என்ன நாங்கள் படித்தோம். இப்போ அதே மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் நாங்கள் நினைவச்சுக்கொள்கிறோம். இதுக்கு நான் என்ன உதாரணம் நினைச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், நான் நினைச்சு கொண்டிருக்கிற உதாரணம் தான் மஸ்ஜிதுன். என்னது மஸ்ஜிதுன்? நாங்கள் மஸ்ஜித் எங்களுக்கு தெரியும் தானே. மஸ்ஜித்னா மஸ்ஜித் பள்ளி. அப்போ மஸ்ஜிதுன் என்றா ஏதாவது ஒரு பள்ளி. மஸ்ஜிதுன் என்றா ஏதாவது ஒரு பள்ளி, வேண்டிய பள்ளி மஸ்ஜிதுன் என்றா ஒரு பள்ளி. மஸ்ஜிதுன் என்றா என்ன? ஒரு பள்ளி. அப்போ ஏதாவது ஒரு பள்ளி மஸ்ஜிது அது வந்து பாரம் இல்லை. மஸ்ஜிது என்ற பாரம் இல்லை, மஸ்ஜிதுன் என்ற பாரம். அது 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 எப்படியும் பள்ளி தான். அது பாரம் இல்லை மட்டும்தான் மாறும். மஸ்ஜிதுன் என்றா அப்போ ஏதாவது ஒரு பள்ளி. ஆனால் அல் மஸ்ஜிது அல்ல போட்டோம் என்று சொன்னால் அது குறிப்பிட்டதாக மாறுது. மஸ்ஜிதுன் என்றா பொதுவான ஒரு பள்ளி. மஸ்ஜிதுன் என்றா பொதுவான ஒரு பள்ளி. மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது என்றா அது ஒரு குறிப்பிட்ட பள்ளி. இப்போ உதாரணத்துக்கு எப்படி என்றால், நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் மக்காவுக்கு போனீங்க. எங்கே போனீங்க? மக்காவுக்கு போனீங்க. மக்காவுக்கு போயிட்டு நீங்கள் சொன்னால் நீங்கள் மஸ்ஜிதுன்னுக்கு போகணுமெண்டு அவங்க சொல்லாங்க, ஓகே விசிட்டமான பள்ளிக்கு போங்க. ஏன்னா மக்களால் நிறைய பள்ளிக்குது, வேண்டிய பள்ளிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மக்காவுக்கு போயிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு அல் மஸ்ஜிது போகணுமெண்டு, அல் மஸ்ஜிது இந்த குறிப்பிட்ட பள்ளிக்கு போகணுமெண்டா என்ன பள்ளியை காட்டுவாங்க? காபத்துல்லா காட்டுவாங்க. அதுதான் அல் மஸ்ஜிது. அது அது அல் மஸ்ஜிது என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இதுதான் பள்ளி. அல் மஸ்ஜித் அல்ல போட்டோடனே அது குறிப்பிட்ட பள்ளியாக மாறுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பள்ளியாக மாறுது. விளங்குதா வித்தியாசம்? விளங்குதா? குறிப்பிட்ட பொது. இதை உதாரணத்தை தலையில் வச்சுக்கோங்க. மஸ்ஜிது என்று உதாரணம். மக்காவுக்கு போய்து மஸ்ஜிது என்று சொன்னால் வேண்டிய பள்ளிக்கு போயிடும். ஆனால் மக்காவுக்கு போய்து அல் மஸ்ஜிதுக்கு போகிறேன்டா அது வந்து குறிப்பிட்ட பள்ளி ஆகிக்கணும். இப்போ உங்களுக்கு பழைய கேள்வி வந்து கேட்குறேன். மஸ்ஜிதுன் என்றா பொது, பொது. அல் போட்டோன்னு என்ன ஆகுது? அல் மஸ்ஜித் குறிப்பிட்டதா ஆகுது. அல் மஸ்ஜிதுன்னா அல் மஸ்ஜிதுவா? அது சொல்லுங்க பாருங்க. ஏன் மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிதுன் எங்களுக்கு சொல்லலவா? பாரம். ஓ அல் மஸ்ஜிதுன் என்று சொல்லலுமா? ஏன் சொல்லலாம்? ஓகே, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இது பழைய கேள்வி நான் கேட்குறேன். இது படிக்கொள்ள பழசையும் கொஞ்சம் படிச்சுக்கொண்ட நல்ல இது லேசான பாடம் சொல்லி பெருசாக படிச்சு கொடுக்கணும். இல்லை நான் படிச்சு கொடுத்து முடிஞ்சு அல் வந்தா குறிப்பிட்டது அல் வராடி பொது அவ்வளோதான் இதில் படிக்குது. அப்போ அல் மஸ்ஜிதுன் பாரமா சாரி அல் மஸ்ஜிது பாரம் இல்லை. சரியா சொல்லுங்க பார்க்க. ஓகே ஓகே மஸ்ஜிதுன் பாரம், மஸ்ஜிது பாரம் இல்லை. அல் மஸ்ஜிது அது குறிப்பிட்ட பள்ளி தான். இது நான் வந்து குறிப்பிட்டதா இல்லைன்னு கேள்வி கேட்கல உங்ககிட்ட. நான் வந்து பழைய படிச்சோன்னு கேட்குறேன். அல் மஸ்ஜிதுன் பாரம் இல்லை, சாரி மஸ்ஜிதுன் பாரம் உன் வந்து முஸ்லீம் பாரம், சாரி முஸ்லீம்ல போவேன் முஸ்லிமுன் பாரம், முஸ்லிமு பாரம் இல்லை. அல் முஸ்லிமு நினைவில்லை அதுதான் ஆன்சர். அவட அல் முஸ்லிமும்மா குறிப்பிட்ட ஒரு முஸ்லிம் இல்லை, குறிப்பிட்டதை விட்டுங்க, நான் அதை பற்றி பேசல. இப்போ அல் முஸ்லிமு சம்பந்தம் இல்லை. அல் வந்தா பாரமா இல்லைன்றதுக்கு சம்பந்தம் இல்லை. நினைவுக்கு தான் நாங்கள் படித்தோம். உங்களுக்கு இது காட்டணுமா திருப்பி?
நான் உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி போய் பார்க்குறேன், அந்த லெசனை காட்டுறேன் உங்களுக்கு. பாரம் இல்லைன்னு படிச்சோம் தானே. இங்கே நினைவுதா, பின்வரும் வார்த்தைகள் கணமில்லாதவை பாரம் அல்லது கணமானவை. பாரமெண்டா கணமெண்டா பாரம், கணமில்லைண்டா பாரம் இல்லை. இன்னொன்று படித்தோம், அல்லது என்னது மூணாவது வாசிங்க. பொருத்தமற்றவை. என்ன கணமா கணம் இல்லையா, பாரமா இல்லைன்னு சொல்லையில எங்களுக்கு. அப்ப அது பொருத்தம் இல்லை, அப்படி சொல்றது பொருத்தம் இல்லை. அல்வந்தா இது வந்து பாரம் இல்லை படிக்கொள்ள வந்துச்சு. ஏன்னா இதோட உங்களுக்கு அதை குழம்ப சான்ஸ் இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு இதை நினைவு காட்டுறேன், விளங்கிச்சா. நாங்கள் பாரம் இல்லை படிக்கொள்ள சொன்னோம். அல்வந்து என்று சொன்னா அது பொருத்தம் இல்லை, அதுக்கு பாரம் இல்லை சொல்லலாம். முஸ்லிமும் பாரம் இல்லை. ஆனா அல்வன்ஸ் என்று சொன்னா அதுக்கு பாரம் இல்லைன்னு சொல்றது பொருத்தம் இல்லை, சம்மந்தம் இல்லை. பாரம் இல்லைன்றது நாங்கள் சொல்ல உதாரணம்னு சொன்னேன். ஒரு ஆம்பளைக்கு புள்ள பிறந்தேன்னு சொன்னா ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு கேட்டா அது கேள்விப்பில்லை. ஜாகிர் நாயக் சொல்லுவார், ஆம்பளைக்கு புள்ளையோண்டு பிறஞ்சாம், அது ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா, புள்ள பிறக்க தேலா. ஆம்பளைக்கு கொண்டு புள்ள பிறக்கல, பெண்ணுக்கு தான் புள்ள பிறக்கும். அப்போ அதை கொஸ்டின் வந்து சம்பந்தம் இல்லை, அப்படி இல்லாட்டி பொருத்தம் இல்லாத கேள்வி. அல்வந்துன்னு சொன்னா அது பொருத்தம் இல்லாத கேள்வி. அல்வந்தா பாரம் இல்லைன்னு கேட்கறதுக்கு பொருத்தம் இல்லை, தேவையில்லை. அப்போ அல் மஸ்ஜித் வேண்டா பாரம் இல்லையா, அதை கேள்வியே கேட்க தேவையில்லை, பொருத்தம் இல்லாத கேள்வி. விளங்கிச்சா? ரைட், ஓகே. நான் எங்களோட இன்றைக்கு டாபிக்கு போக வருவேன். இன்றைக்கு டாபிக் நாங்கள் என்ன படிச்சு கொண்டிருக்கிறோம்? குறிப்பிட்டதா பொதுவா வகையை படிச்சு கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்டது பொகு மகரிஃபா நக்கிரா இதான் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் லேசான மெத்தட், ஒரு விஷயம் குறிப்பிட்டதா பொதுவா என்று படிக்கிறதுக்கு லேசான மெத்தட் என்ன தெரியுன்னா, அல் வந்தா நாங்கள் அது வந்து குறிப்பிட்டதா மாறும். முதலாவது நாங்கள் நினைவுக்குதா நாங்கள் படிக்கல சொன்னோம், பன்மையண்டு எங்களுக்கு பன்மையண்டு ப்ரூவ் பண்ண ஏலண்டா அது ஒருமை. பன்மை முதலாவது பார்க்கணும், பன்மைக்கு அடையாளம் ஈக்குதா. பன்மைக்கு அடையாளம் இல்லாட்டி அது வந்து ஒருமை பெண் இல்லை, ஒருமை. பன்மைக்கு அடையாளம் இல்லாட்டி ஒருமை. அது நாங்கள் வந்து எண்ணிக்கை படிக்கல படித்தோம். அதே மாதிரி ஆண் பெண் படிக்கல படித்தோம். பெண்ணுக்கு அடையாளம் இல்லாத எல்லாமே ஆண், பெண்ணுக்கு அடையாளம் இல்லாட்டி அது ஆண். இது நாங்கள் படித்தோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் வகை. குறிப்பிட்டதுக்கு அடையாளம் இல்லாத அனைத்தும் குறிப்பிட்டன்னு எங்களுக்கு சொல்ல இல்லாட்டி அது எல்லாமே ரெண்டு வகை தான் இருக்குது. ஒன்று குறிப்பிட்டது பொது, குறிப்பிட்டது என்று சொல்ல இல்லாத எல்லாமே பொது. எங்களுக்கு குறிப்பிட்டது என்று சொல்ல இல்லாட்டி அது பொது. குறிப்பிட்ட என்று சொல்றதுக்கு எத்தனை மெத்தட் இருக்குது, எத்தனை கொடுத்துக்கிறாங்க? குறிப்பிட்டது என்று சொல்றதுக்கு 7 வகை இருக்குது. இந்த 7 வகைக்குள்ள வராட்டி அது எல்லாமே பொது. சரிதானேம்மா? இது 7 ஒன்று வந்தாலும் குறிப்பிட்டது, 7 வரல என்று சொன்னா பொது. இது 7லையும் நீங்க மெயினா தலையில போட வேண்டிய என்ன தெரியுமா? அல். அடுத்து எல்லாம் பெருசா சீன் இல்லை. அல் வந்தா குறிப்பிட்டது, அல் வராது எல்லாமே பொது. அது விளங்கிச்சா? சரி, இதை 7லையும் பார்க்க முந்தி நாங்கள் போய்த்து இதை செய்வோம். எங்க இதை கொஸ்டனை செய்வோம். எங்க இதை கொஸ்டன் வகையிட கொஸ்டின் எங்க? ஓகே, இது ரைட். இது வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டதா பொதுவான்னு சொல்லணும். இதை வந்து என்ன வார்த்தை பாவிக்கிறாங்கன்னா மாரிஃபா இல்லாட்டி நக்கிரவா என்று சொல்லணும். மாரிஃபா என்றா என்ன? குறிப்பிட்டது. நக்கிரா என்றா பொது. மாரிஃபா என்றா குறிப்பிட்டது, மாரிஃபா என்றா குறிப்பிட்டது, நக்கிரா என்றா பொது. சரி, காரணத்தை சொல்லிக்கிறாங்க. சரியா? நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும் சொல்லுங்க குறிப்பிட்டதா பொதுவாண்டு. அல் கர்னைனி, அல் கர்னைனி குறிப்பிட்டதா பொதுவா? ஏன் குறிப்பிட்டது? காரணம் என்ன? அல் வந்த சுட்டி குறிப்பிட்டது. ரைட். அதுக்கு பிறகு சொல்லுங்க அல் முஃமினீன குறிப்பிட்டது. ஏன் குறிப்பிட்டது? அல் வந்த சுட்டி. அது பிறகு சொல்லுங்க அஸ் சஃபீனதி போட், கப்பல். அஸ் சஃபீனதி குறிப்பிட்டது. ஏன் குறிப்பிட்டது? அல்வார சுட்டி. அதே போல
வேறு என்ன இதுனா ஓகே அடுத்த பக்கத்துக்கு போவோம். அஷ்ஷஜரத்தை குறிப்பிட்டது. ஏன் நாங்கள் அல் ஷஜரத்தைன்னு சொல்லாமல் அஷ்ஷஜரத்தைன்னு சொல்கிறோம்டா அதை சில வார்த்தைகள் இருக்குது அதை அல்ல வரக்குள்ள அதை ஒன்றுக்கு சேர்த்து சொல்லணும். அதில் ஒன்று தான் ஷா என்ற வார்த்தை. நாங்கள் 3 லெட்டர்ஸ் சன் லெட்டர்ஸ் என்று படிச்சுப்போம் இது. ஸோ அதில் வந்து நாங்கள் அல்லண்டு வரும். அப்போ அஷ்ஷஜரத்தை அல்லன்னு சொல்ல மாட்டோம் அஷ். ஆனால் அதுவும் வந்து குறிப்பிட்டதா பொதுவாக அஷ்ன்னு சொன்னதுக்கு அதுக்குள்ள அல்லொண்டு ஈக்குது விளைத்தானே. அப்போ அதுவும் வந்து அல்லிக்கிற சுட்டி குறிப்பிட்டது. வேற என்ன உங்களுக்கு விளங்குது? அது இல்லை அன்னாசி. அன்னாசி அன்னாசி என்றால் தின்ற அன்னாசி இல்லை மக்கள். அதுவும் குறிப்பிட்டது. அல்லதீன இன்னும் படிக்கல. வேற என்ன? அல் யத்தீம. அல் யத்தீம அல் வந்திக்குதா குறிப்பிட்டதா பொதுவா குறிப்பிட்டது. அஸ்ஸிக்ரா 22வது அதுவும் குறிப்பிட்டது. ஏன்? அல் வந்து சுட்டி. அஸ்ஸாலிஹாத்தி குறிப்பிட்டதா பொதுவா குறிப்பிட்டது. அந்நஈமி ஆனால் அல் வந்து இல்லை அன்னு தானே சொன்னோம். அது அல்லொண்டிக்கு தானே விலங்குக்கு தானே. ஆமா மாஷா அல்லாஹ் அந்த அலிஃபண்டு கொடுத்தீங்க அல்லண்டு கொடுத்தீங்க தான் அந்நஈமி என்ன சொல்லு பாருங்க. ஈனோண்டிக்குது எங்க ஈனோண்டிக்கு அஷம்சி இன கேட்டிக்கிறாங்க வந்து இது மத்தலைக்கு தான் கேட்டிக்கிறாங்க. ஆனால் அஷம்சி வந்து குறிப்பிட்டது. அஷம்சி மட்டும் எடுத்தீங்கன்னா குறிப்பிட்டு. ஆனால் கேட்டிக்கிற வார்த்தை வந்து மத்தலை என்ற வார்த்தை. அதை நீங்கள் இன்னும் படிக்கல சரியா? ரைட் ஓகே விளங்கிச்சா? இது லேசா அல் வந்தா குறிப்பிட்டது அல் வராட்டி பொதுவானது அவ்வளோதான். அல் வராட்டி பொதுவானது இல்லை. இப்போக்கு நீங்கள் 7 காரணத்தில் ஒன்று தான் அல் வாரது. இப்போ நாங்கள் பார்ப்போம் வேறு என்னென்ன காரணம் இருக்குது. ரெண்டாவது என்ன எழுதிக்கிறாங்க? குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர் இப்படிதான். அல் வந்தா குறிப்பிட்டது அல் வந்தா குறிப்பிட்டது. அல் வராட்டி என்ன தெரியுமா செய்யணும்? வேற காரணம் நீக்காண்டு பார்க்கணும். அடுத்த 6 காரணத்தை பார்க்கணும். அடுத்த 6 காரணத்தில் ஒன்று வந்தா குறிப்பிட்டது. அது 6 காரணமும் வரல அல்லும் இல்லை 7 காரணமும் இல்லை. அப்போ அது பொதுவானது. விளங்கித்தானேம்மா? ரைட். ரெண்டாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள். பெயர் ஒன்றுண்டா அது வந்து குறிப்பிட்டது. உதாரணம் என் பேர் இதா குறிப்பிட்டது. பேகம் உங்களோட பேர் குறிப்பிட்டது. நௌஷாத் மௌலவி நௌஷாத் குறிப்பிட்டது. இல்லைங்கச்சா? வேண்டிய ஒன்று பேர் வேண்டிய ஒத்த பேர் வந்து குறிப்பிட்டது. ஏன்னா நீங்கள் ஒரு ஒத்தரை குறிப்பிட்டு கூப்பிடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இமாத் என்ற பேர் நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் உதாரணத்துக்கு ஒத்தரை குறிப்பிட்டு தான் இமாத்தன்னு சொல்கிறோம். நாங்கள் 10 பேரை பார்த்து இமாத்தன்னு சொல்ல மாட்டோமே. ஒத்தரை குறிப்பிட்டு தான் சொல்கிறோம். அப்போ அவர் வந்து குறிப்பிட்டது என்று சொன்னால் என்ன என்ற அர்த்தம் என்றால் அவருக்கு நல்ல உங்களுக்கு அவரை தெரியும். குறிப்பிட்டதுன்னா தெரியும். அல் மஸ்ஜித் என்றால் தெரியும். அது வந்து கௌபத்துல்லா அது தெரிஞ்ச பள்ளி. மஸ்ஜிதுன்னா வேண்டிய பள்ளி. அது தெரிய தேவையில்லை. வித்தியாசம் எனக்கு தான் குறிப்பிட்டதை பொதுவுக்கு. ரைட் ஓகே. மூணாவது அழைக்கப்படுபவர். அப்படி என்றா உம்மா உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தரை கூப்பிடுறீங்க ஒருத்தருக்கு பேர் சொல்லி இல்லை சும்மா கூப்பிடுறீங்க. உதாரணத்துக்கு புள்ள இங்கே வாங்க இல்லாட்டி மவன் இங்கே வாங்க என்று ஒருத்தரை கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தரை கூப்பிட போகல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை கூப்பிடுறீங்களா பொதுவாக ஒருத்தரை கூப்பிடுறீங்களா? குறிப்பிட்ட ஒருத்தரை தான் கூப்பிடுறீங்க. அப்போ அதை குறிப்பிட்டு கூப்பிடுற வரைக்கும் அவர் வந்து மாரிஃபாவாக மாறுறாரு. அவர் குறிப்பிட்டதான் மாறுறாரு. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டு தானே கூப்பிடுறீங்க அவரை. விளங்கிச்சா இல்லையா? அதுக்கு அரபிகள் பாவிக்கிற வார்த்தை ஒருத்தரை கூப்பிட்டதுக்கு அவங்க பாவிக்கிற வார்த்தை தான் யா என்ற வார்த்தையை பாவிப்பாங்க. யா வலது அப்படி பாவிப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் கூப்பிடக்குள்ள அவங்க யா என்ற வார்த்தையை பாவிப்பாங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து யார் இதாப்னு தான் கூப்பிட்டு சரி அது அரபிக்காரர்கள் பேச போகல. ஏன்னா அவங்க அதை யா என்ற வார்த்தையை கூப்பிட்டு ரெஸ்பெக்ட்டுக்கும் தான் அவங்க கூப்பிடக்குள்ள அப்படி பாவிக்குது. சரிதானே? இப்போ நாங்கள் அல்லா சுபான தாலா கூப்பிடக்குள்ள யா அல்லான்னு சொல்கிறோம். அது அல்லாவை கூப்பிட்டுரு. யா அல்லா நான் அல்லாவை கூப்பிட்டுறேன் பேசுகிறேன். விளங்கிச்சா? ஓகே. அப்புறம் வந்து 4வது என்னம்மா? பிரதி பெயர் சொற்களின் பக்கம் 22. பிரதி பெயர் சொற்கள் பக்கம். இதை நாங்கள் இன்னும் படிக்கல. உமாவும் இன்னும் ஃபுல்லாக படிக்கல. ஸோ இப்போது அதை நாங்கள் பார்க்க தேவையில்லை. அதை நாங்கள் அதை படிச்சுட்டு வருவோம். இது முன்னுக்கு வருது. அது 5வது இஸ்முல் இஷாரா சுட்டிக்காட்டும் சொற்கள். இஸ்முல் இஷாரா இதுவும் நாங்கள் ஃபுல்லாக படிக்கல. ஹாதா ஹாதி என்று இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லைட்டாக படித்தோம். ஆனால் இன்னும் ஃபுல்லாக படிக்கல. ஸோ அதுவும் நாங்கள் பொறைக்கு பார்ப்போம். இன்னும் படிக்கல இது. சரியா? அதெல்லாம் சிலபஸில் இருக்குது. அது முன்னுக்கு வரும்.
அதுக்கப்புறம் இஸ்முல் மௌசூல் உதாரணம் மன் மா அல்லதி இதுவும் நாங்கள் ஃபுல்லாக படிக்கல. ஆனால் இப்போது இதை வார்த்தைகளை நாங்கள் என்ன வச்சுக்கொள்வோம், மண் என்ற வார்த்தை, மா என்ற வார்த்தை, அல்லதி என்ற வார்த்தை. சரியா? இது வந்தாலும் குறிப்பிட்டது குறிப்பிட்டது குறிப்பிட்டது. ஓகே சரி. 7வது இணைவதற்கு முன்னால் உள்ள சொல் இணைந்த என்னது இணைந்ததன் பின்னால் குறிப்பிட்டதான் ஆனால். ஓகே, இது உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. இப்போ இது நாங்கள் முதாஃபிலை இதாஃபான்னு ஒரு டாபிக் கொண்டிருக்கு, அதில் நாங்கள் படிப்போம். அது சொல்லி இப்போ இதை தலைக்கு போட்டுக்கொள்ள வேணாம். சரியா? ரைட். ஓகே, இப்போ நாங்கள் படித்ததில் எங்களுக்கு ஆன்சர் பண்ணேலுமானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க இன்ஷால்லா. சரியா? நாங்கள் கேள்விக்கு போவோமா? 7 வகை படித்தோம். 7ல் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 வகை இன்னும் படிக்கல. ஸோ அதுவரை நான் தரமாட்டேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறது மட்டும் நான் தரேன். ரெண்டாவது வந்து 1வது நாங்கள் பார்த்தோம். 2வது யா ஆதமு குறிப்பிட்டதா பொதுவா? யா ஆதமு பொது. குறிப்பிட்டது என்று சொல்கிறதுக்கு 7 காரணம் சொன்னோம். அது 7 காரணத்தில் ஏதாவது உங்களுக்கு நினைவு வருதா? 7 காரணம் அல் வந்தால். ஓகே, வாசிங்க பார்க்க. அல் வந்தா உண்டு. 2வது இஸ்முல் இஷாரா சுட்டிக்காட்டும் சொற்கள். எங்க 2வது அங்கே 6வதுக்கு போறீங்க. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள். அவர் ஆதம் பெயர் தான். ஆதம் பெயர். அப்போ அது குறிப்பிட்டது. பெயரை எடுத்தாலும் குறிப்பிட்டது. வேற என்ன சரிக்குதா? 3வது அழைக்கப்படுபவர். அவர் ஆதம் சொல்லி கூப்பிடுற. எப்படி கூப்பிடுற அரபுல? யா ஆதம். அப்போ அழைக்கப்பட்டவர் ஒருத்தர். விளங்கிச்சா? பேர் சுட்டியும் குறிப்பிட்டு எடுக்கலும், யா இருக்கிற சுட்டியும் எடுக்க மேலும். இன்னும் யா எடுக்கிறேன் நல்லா யா வந்து ஈஸியாக விளங்குது. பாருங்க அர்த்தம் எப்படி உண்டு. அப்போ இன்னைக்கு அவங்க யா கொடுத்தில்ல தானே? அதில் கொடுத்தில்ல, அதுதான் நான் படித்தாரேன் உங்களுக்கு. இல்லை நான் சொல்ல அவர் இல்லை கொடுத்தில்ல தானே? யாரு கொடுத்தில்ல? உங்களோட ஹஸ்ரத். என்ன கொடுத்தில்ல? யா வந்தால் அதுதான் அழைக்கப்படுவார். ஒருத்தரை நீங்கள் கூப்பிட்டுறேன்டா யா போடணும். யா போட்டு தான் கூப்பிடுற. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தரை சும்மா கூப்பிடுறீங்க, புள்ள எப்படி கூப்பிட்டாலும் அவர் வந்து அரபில் வந்து கூப்பிடுற யா போடுற. அது ஒன்று மேலே நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட சொல்கிறேன், நஷ்டத்துக்கு யா என்று போட சொல்கிறேன். அப்போ மனுஷருக்கு விளங்கும், அப்போ மிஸ் ஆகாது. நல்ல ஐடியா. ஸோ யா என்று போட சொல்கிறேன். அப்போ யா என்று சொன்னால் அது வந்து ஒருத்தரை கூப்பிட்டு, நான் அரபிகள் அப்படி தான் கூப்பிடுவேன். அப்போ யா வந்து என்ன பாருங்கள், அர்த்தம் பாருங்கள். ஆதமே என்று கொடுத்தில்ல, ஆதமே கூப்பிட்டு அல்ல சுபான ஆதம் அல்ல சொல்கிறதுக்கு யா ஆதம் அப்படி கூப்பிட்டு இல்லைங்கச்சா. அப்போ வந்து அது பொதுவாக குறிப்பிட்டதா? குறிப்பிட்டது. மாரிஃபா. சரியா? அது வந்து மாரிஃபா. சரியா? காரணம் அழைக்கப்படுபவர். அதை காரணத்தை நீங்கள் எழுதணும். காரணம் என்னன்னு நீங்கள் எழுதணும். அழைக்கப்படும். இதை நீங்கள் நான் பிரிண்ட் அவுட் ஒன்று போட்டு தரேன், நீங்கள் செய்யுங்க இன்ஷால்லா. இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களும் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து செய்யுங்க இன்ஷால்லா. ஓகே, 2வது செஞ்சோம். 3வது மாக்கி சீன அல் வந்திக்குதா? இல்லை. அல் வந்தும் இல்லை, கூப்பிடுறேம் இல்லை, ஒத்தட பேரும் இல்லை. அப்போ இது வந்து என்னது? நக்கீரா. பொதுவாகிக்குது. சரிதானே? நக்கீரா. ஓகே, அடுத்தது அது காரணம் வந்து காரணம் எழுத தேவையில்லை. ஏன்? இது குறிப்பிட்டதுக்கு தான் காரணம் எழுதணும். பொதுவாக இதை காரணம் இல்லாட்டி காரணம் எழுத தேவையில்லை. ஓகே, 4வது செஞ்சோம். 5வது நூஹன். குறிப்பிட்டதா? ஏன்? ஒரு பேர் தான், குறிப்பிட்ட ஒரு பேர். மாஷா அல்லாஹ். அப்போ வந்து அது மாரிஃபா. சரிதானேம்மா? ரைட். ஓகே, காரணம் பேர், குறிப்பிட்ட பேர். மரலன் அது வந்ததே பொது. ஏன்? அது குறிப்பிட்டதுன்றதுக்கு அடையாளம் இல்லை. இன்னொன்று நினைவச்சுக்கொள்ள லேசான ஒன்று தாம்மா, இது தன்மீன் வருத்தானே அருளன். அது தன்மீன் வந்தாலும் மிச்சம் தூரத்துக்கு அது வந்து பொதுவாக தான் இருக்கும். இப்போ மஸ்ஜிதுன் நான் சொல்ல பொது என்ன படிக்கல, நான் உதாரணம் என்ன படித்தோம்? மஸ்ஜிதுன். அது வந்து முஸ்லிமுன், மஸ்ஜிதுன், மஸ்ஜிதன், மஸ்ஜிதின். இது எல்லாமே வந்து பொது. தன்மீன் வந்தால் பொது, அதே எங்களுக்கு எடுக்க இயலும். அப்போ அது நக்கீரா. பொது வேண்டாம் நக்கீரா. சரிதானேம்மா? ரைட். இந்த தமிழ் அவ்வளோ பெருசாக பசந்து இல்லை. சரியா? சரிதானே? மரலன் அதுக்கு காரணம் எழுத தேவையில்லை. ஏன்னா அது பொது நக்கீராக்கு காரணம் எழுத தேவையில்லை. யா வலது
மாரிஃபா மாரிப்பா குறிப்பிட்டது குறிப்பிட்ட ஏன் யா வந்து யா வந்து சுட்டியும் இல்லை ரீசனை சொல்லணும் சரியான ரீசன் யா வலது வலது யா ஏன் வருது உத்தர கூப்பிட்டு அழைக்கிறது அழைக்கப்படுவோம் அழைக்கப்படுபவர் குழந்தைகளே ஓ குழந்தையே வலதுன்ற ஒரு புல்ல குழந்தையே மவன் இந்த புல்ல அப்படின்னு கூப்பிட்டு சரிதானே ஹூவ நீங்கள் இன்னும் படிக்கல அது அடுத்தது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லதி அல்லதி வந்திக்கிறாரு நாங்கள் இதை படித்தோம் அல்லதி நினைவுக்குதா குறிப்பிட்டது ஏன் இது குறிப்பிட்டது அல்லது ஏன் குறிப்பிட்டது அழைக்கிற அந்த இதுக்கு காரணம் நாங்கள் சொன்னோம் இந்த மஸ்ஜித் சொன்னீங்க இல்லை அல்லதிக்கு நாங்கள் எத்தனாவது காரணம் சொன்னோம் பாருங்க ஆறாவது காரணம் என்னது ஆறாவது காரணம் என்னது இஸ்முல் மௌசூல் இதுக்கு இஸ்முல் மௌசூல்னு சொன்னோம் அதில் நாங்கள் படித்த வார்த்தை அல்லசீன இது வந்து குறிப்பிட்ட நான் உதாரணம் சொன்னேன் சுரஃபாதி சிராத் அல்லதீன அது அல்லதீன்ன்றது குறிப்பிட்டது விளங்கிச்சாம்மா ரைட் ஓகே அதுக்கு சொல்கிறேன் இஸ்முல் மௌசூல் என்று அது இன்னும் படிக்கல ஆனால் இஸ்முல் மௌசூல் அல்லதீன சரிதானே எங்க அது அல்லதீன 18வது ஓகே இது அல்லசீனா இது அல்லசி 9வது அது வந்து மாரிஃபா ஏன் அது வந்து குறிப்பிட்டது சரிதானேம்மா ரைட் ஓகே அது ஏன் குறிப்பிட்டது அது வந்து இஸ்முல் மௌசூல் பேரை என்ன வச்சுக்கோங்க இஸ்முல் மௌசூல் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை அது ஏன் ரீசன் என்ன உங்களை தலையிலிக்கு தானே அதை நாங்கள் போலேக்கப்படும் அருளன் குறிப்பிட்டதா பொதுவா அருளன் பொது நீளம் அருளன் வந்து நீளம் பொது நக்கீரா சரிதானே அருளன் வந்து பொது ரைட் ஓகே உங்களுக்கு நான் நக்கீரண்டு எழுதினாலும் சரி இல்லை என்று எழுதினாலும் பொது என்று என்று எழுதினாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அது நினைவு இல்லாட்டி இப்போ குறிப்பிட்டது கூ என்று பொதுக்கு கோ என்று எழுதினாலும் பிரச்சனை இல்லை எப்படி தான் உங்களுக்கு விளங்கினா சரி என்ன சொல்கிறேன் அல் மூமினூனை பார்த்தோம் அன்னாசு பார்த்தோம் 13வது இதை நீங்கள் இன்னும் படிக்கல இது இன்னும் படிக்கல 13 இன்னும் படிக்கல ரசூல் உல்லா இது முதாஃப் இல்லை இதை நாங்கள் பொறைக்கு படிப்போம் சவுத்தா அதாபும் இன்னும் படிக்கல இதுவும் முதாஃப் இல்லை சரியா அதை நாங்கள் பொறைக்கு படிப்போம் மரியம சொல்லுங்க பார்க்க சரியா குறிப்பிட்டதா பொதுவா குறிப்பிட்டது மரியம குறிப்பிட்டது ஏன் குறிப்பிட்டது குறிப்பிட்ட ஒரு பெயர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாட்டி மரியம் என்ற பெயர் அதுவும் வந்து மாரிஃபா குறிப்பிட்டது இல்லாட்டி கூ என்று போட்டாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை சரிதானேம்மா ஃபிரௌன் காஃபிரேனா அவனை இப்படி குறிப்பிட்டா அவரு பேர் தானே காஃபிரா முஸ்லீம்ன்றது பிரச்சனை இல்லை சரியாம்மா சிலவங்க ஒவ்வொரு முஸ்லீமாக இவன் இப்படி குறிப்பிட்ட அவர் இவன் காஃபிரா இல்லை அது பிரச்சனை இல்லை நான் கிராமர் படித்து கொண்டிருக்கிறோம் சரியா அடுத்தது என்ன முசத்திகன் உண்மைப்படுத்துவது குறிப்பிட்டது ஏன் முசத்திகன் உண்மைப்படுத்த எப்படி குறிப்பிட்டதா முசத்திகன் ஒரு குறிப்பிட்ட பேரா அல்வந்திக்குதா அப்போ எப்படி இதோட கூட்டாள்கிட்ட முசத்திகன் பேர் இல்லைம்மா உண்மைப்படுத்துவோம் இது வந்து அர்த்தமிக்கிற ஒரு வார்த்தை நக்கீரா பொதுவானது சரிதானே முசத்திகன் பேரிக்குதா ஆனால் ஈன அர்த்தத்தை தான் பார்க்குறாங்க அடுத்தது வந்து இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னது தன்வீன் வந்தா அது பொதுவாக தான் இருக்குது நாங்கள் வந்து தாராளமா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுங்கள் பேகம் என்று சொல்லுங்கள் பேகமுன் அப்படி பேசுகிறேன் இல்லை பேகம் அப்படி தான் சரி முசத்திகன் இல்லை சத்திக் அப்படி தானே சொல்கிறேன் ஸோ நார்மலாக வந்து தன்வீன் வந்தால் பொதுவாக தாங்க பேர் முகமது ஆனால் முகமது எடுத்தால் அப்படி பேரண்ட் எடுத்தால் வந்து நாங்கள் குறிப்பிட்டு தானே சொல்கிறோம் சில பேரோடு நாங்கள் அப்படி பேசுகிறேன் பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை உன்னன்னின் வந்ததுன்னு பிரச்சனை இல்லை ஆனால் அதுதான் சொல்கிறேன் சில நேரத்துக்கு மிச்சம் தூரத்துக்கு அதை அன்னுன்னின் வந்தால் பொதுவென்று எடுக்கலும் அது வந்து பேராய்ந்தா ஏலாம் நீங்கள் நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க சில நேரத்துக்கு நாங்கள் முகமதுன்னு என்று பேர் சொல்லி கூப்பிடுறேன் அப்போ அது வந்து குறிப்பிட்டதாக மாறும் ஏன் தெரியுமா ஏன் அது குறிப்பிட்ட பேர் உண்டு ஒருத்தரை நாங்கள் குறிப்பிட்ட இப்போ முகமது சல்லா அலிஸ்லாம் ஒருத்தர் குறிப்பிட்ட நாங்கள் சொல்கிறோம் இல்லாட்டி முகமதுன்னு ஒரு நஃபரை சொல்கிறோம் அப்போ அது குறிப்பிட்டு தான் மாறும் விளங்கிச்சு அது உன்னன் வந்தேன்னு பிரச்சனை இல்லை அதுன்ற பேர் உண்டு நல்ல பாயிண்ட் முசத்திகன் என்ன வந்திக்குது அடுத்து முகமது என்னிக்குது ஆய்தான் ரைட் அது படிப்போம் 18வது அல்லசீன அது இது மக்கிட பொதுவான ஏன் அல்லசீன பொதுவான குறிப்பிட்டது மாரிஃபா குறிப்பிட்டது மாரிஃபா சரியா அடுத்த வார்த்தை முஹம்மதன்
இப்போ இது வந்து உன்னனின் வந்தீக்குது, ஆனாலும் இது வந்து ஒரு பேர். எங்களுக்கு நல்லாவே தெரியும் முகமதுன்றது நல்லாவே தெரியும் ஒரு பேர். அதுக்கு அர்த்தம் ஒன்று வேற கதை. நல்லாவே தெரியும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் உண்டு. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நினைச்சோம்டா, இப்போ எந்த பேர்லேயே முகமது இருக்குது, அப்போ சலவாத் சொல்ல தேவையில்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நினச்சி சொல்கிறோமேட்டா கரெக்டாக நாங்கள் முகமது என்ற சலவாத் சொல்லவே வேணும், இல்லாட்டி அது பெரிய பாவமாக மாறுது. ஸோ கட்டாயம் என்னென்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சலவாத் சொல்கிறாங்க, அது குர்ஆன்லேயே வந்திக்குது. மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் யார்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆமலும் செய்கிறல்ல, அவங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சலவாத் சொல்கிறேன்டா, அப்போ நபி ஸல்லல்லாஹு பேரை கேட்டு நாங்கள் சலவாத் சொல்லாட்டி எவ்வளோ பெரிய பாவம். ஸோ கட்டாயம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சி சொல்கிறேன்டா, முகமது என்ற வார்த்தை நாங்கள் கட்டாயம் சலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மத் வ அலா ஆலி சையதினா முஹம்மத். ஓகே, அப்போ அது வந்து குறிப்பிட்டது. ஏன் குறிப்பிட்ட ஒரு பேர், சரிதானும்மா? ரைட். அல் யத்தீமை நாங்கள் பார்த்தோம், அஸ் சஃபீனத்தை பார்த்தோம், அஸ் ஜிக்ரா பார்த்தோம். நாருல்லா இது நாங்கள் இன்னும் படிக்கலை, இதுவும் முதாஃப் இலைக்கு வரும், அதை நாங்கள் படிக்கல பார்ப்போம். இதுவும் முதாஃப் இலைக்கு வரும், 24வது, அதுவும் நாங்கள் இன்னும் படிக்கல. நிசா குறிப்பிட்டதா பொதுவா? பெண்கள் பொது. மாஷா அல்லாஹ். நக்கீரா, அது வந்து நக்கீரா. ஓகே ஓகே, அதை நான் பார்த்து தான் எழுதுறேன் நூனை நான். சரி, ஓகே, விளங்குத்தானே நான் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அது பார்த்தோம். 26வது பார்த்தோம். 27வது மூமினீன குறிப்பிட்டதா பொதுவா? இது பொதுவாக நக்கீரா. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு விளங்கிட்டா சப்ஜெக்ட் என்ன வாரதுண்டு? சரியா? ரைட், ஓகே. ஹாத்தியத்தீன் நக்கீரா, இது ஒரு பேர் இல்லை. இது என்ன அர்த்தம்? தவறானது. ஓகே ரைட், ஓகே. கன்சுன் பொக்கிசம் நக்கீரா. ஓகே. மூசா, சரியா சொல்லுங்க பார்க்க. நக்கீராவா? இல்லை, அர்த்தம் சொல்லுங்க. மூசான்ற பேர். மூசா இல்லை, நீங்கள் அதுதான் மூசான்றது பேர். அதுக்கு என்ன சொல்கிறேன், நாங்கள் என்ன படித்தோம்? எத்தனை வகை இருக்குது? வகை நிலை இல்லை, வகை எத்தனை வகை? இப்போ நான் படித்து கொண்டிருக்கிற வகை எத்தனை வகை இருக்குது? 2 வகை இருக்குது. ஒன்றோ பொதுவானது, அப்போ அதை சொல்லுங்க. மூசாண்டா ஒரு குறிப்பிட்டது. அதுதான் நான் கேட்டேன், குறிப்பிட்டது. அதை வார்த்தை தான் வரணும். அதுக்கு அரபில் சொல்றது தான் மாரிஃபா. அது நினைவில்லாட்டி அட்லீஸ்ட் குறிப்பிட்டதுன்னு வரணும் உங்களோட தான். ரைட் தானே? குறிப்பிட்டது. ஓகே. 31வது இன்னும் படிக்கல உங்களுக்கு, இதுவும் இன்னும் படிக்கல. இது 2 வார்த்தைக்கு எதுவும் இன்னும் படிக்கல. அது நீங்கள் இதாஃபா முடிச்சு தான் வரணும். ஓகே, நாங்கள் திருப்பி வருவோம். இது எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. புஜூஹுன் நக்கீரா. ஓகே, சரியா? நக்கீரா. ஓகே இப்போ ஆகிட்டு ஆகிட்டு கரெக்ட் எடுக்கணும். ஓகே. தாலிக்க படிக்கல. ஹாதிக்கு படித்தோம் தானே, இன்னும் சரியாக படிச்சு ஃபுல்லாக சரியாக படிக்கல, ஆனால் லைட்டாக படித்தோம். ஒரு சுற்றி காட்டுறது ஒரு விஷயம். ஹாதாண்டா இது, தாலிக்க ஹாதிஹி என்றாலும் இது பெண்ணுக்கு சொல்கிறது. தாலிக்கேண்டா அது ஒரு சுற்றி காட்டுறது ஒரு விஷயத்தை நாங்கள் அதேண்டு சுற்றி காட்டுறோம். அப்போ ஒரு குறிப்பிட்டதே காட்டுறோம், இல்லை பொதுவாக காட்டுவோம்? குறிப்பிட்டது தான் காட்டுவோம். தாலிக்க என்று காட்டுவோம், குறிப்பிட்டது உண்டு. ஹாதா என்று காட்டுவோம், குறிப்பிட்டது. அது வந்து குறிப்பிட்டதாக மாறுது. அதுக்கு சொல்லி இஸ்முல் இஷாரா. அது ஃபுல்லாக படிக்கல, ஆனால் அதுவும் வந்து குறிப்பிட்டதுன்னு எடுக்கலும் மாரிஃபா. சரியாம்மா? ரைட், ஓகே. அடுத்தது என்னது? குலாமின், குழந்தைகள். குலாமின், அந்த குழந்தைகள். குலாமின்டா குழந்தைகள் இல்லை, பொதுவாக குறிப்பிட்டது. அர்த்தத்தை கேட்கலாம். நக்கீரா. ஓகே. அர்த்தம் எனக்கும் வாசிக்கலும் கொஞ்சம் லைட்டாக தமிழ், அது பிரச்சனை இல்லை. அந்நஈமி அல்வந்திகள் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் நிறைய செஞ்சிட்டோம், சில தூள் மட்டும்தான் செஞ்சில்லை, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதாஃபா செஞ்சுட்டு வந்து படிப்போம். சரியா? இன்றைக்கு லெசன் உங்களுக்கு விளங்கிச்சா? குறிப்பிட்டது பொதுவானது விளங்கிச்சா? ரைட், ஓகே. இதோட எங்களோட இசும் முடியுது. இது 4வது தன்மை. இதோட இசும் முடிஞ்சு இன்னும் இசுமில் நீங்கள் படிக்கிறது 2-3 விஷயம்தான். ஒரு விஷயந்தான் படிக்கிறது, பிறந்து சொல்கள். ஹுமாஹும் மட்டும் தான் படிக்கிறது. அதுவும் இசுமுக்குள்ளே தான் வரும். ஆனால் ஒஃபிஷியலாக இசும் முடிஞ்சிட்டு,
அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த டாபிக்கு போயிலும் இது வந்து இந்த 4 தன்மை முடிஞ்சா இசிம்ட 4 தன்மை முடிஞ்சிட்டு இசிம்ட 4 தன்மை முடிஞ்சிட்டு பிரதி சொல்கள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு படிப்போம். அதுக்கு முந்தி நாளைக்கு படிக்க முந்தி மேபி நாளைக்கு நான் வந்து உங்களோட இது எல்லாத்தையும் இதை இப்போ இன்னும் 20வது பேஜில் பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு அடுத்த பேஜில் வந்து என்ன தந்திக்கிறாங்க, பின்வரும் வார்த்தைகளின் நிலை, எண்ணிக்கை, பாலினம் மற்றும் வகை கூறுங்கள். எத்தனை வார்த்தை தந்திக்கிறாங்க? நிலை, எண்ணிக்கை, பாலினம், வகை. எத்தனை வார்த்தை தந்திக்கிறாங்க? 4. எத்தனை வார்த்தை தந்தீங்க? கடைசி வார்த்தை எத்தனாவது நம்பர்? 57. இது 57 வார்த்தைக்கும் 4 தன்மையும் நீங்கள் எழுதணும். சரியா? இது 57 வார்த்தைக்கும் 4 தன்மையும் எழுதணும். இப்போ உங்களுக்கு 4 தன்மை நீங்கள் படிச்சிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் முதல்ல ஒன்றுக்கு இந்த படிப்போம். சரியா? இது பாருங்க, நீ என்றா நிலை, ஏ என்றா எண்ணிக்கை, பா என்றா பாலினம், வா என்றா வகை. இதை 4 நீங்கள் எழுதணும். விளங்கிச்சா? உதாரணத்துக்கு நான் ஒன்று செய்கிறேன். நூஹன். நூஹன்ற நிலையை சொல்லுங்க. நூஹன் ஆண். நிலை ரஃபா. நூஹன் ரஃபாவா? நசுபு. நசுபு. எண்ணிக்கை 1. பாலினம் ஆண். சரியா? ஆண். அதுக்கப்புறம் வகை என்ன வகை? குறிப்பிட்ட ஒத்தர். 4 செஞ்சிட்டீங்களா? இதே மாதிரி என்ன செய்யணும்? இது எல்லாத்துக்கும் செய்யணும். 57 வார்த்தைக்கும் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைக்கு செய்வோம். இது மட்டும் இல்லை உங்களோட வேலை. இதே முடிக்கணும். நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்தாரன். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுங்க. இதை மாதிரி எல்லாத்துக்கும் செய்யணும். சரியா? இதுக்கும் செய்யணும். இதுக்கு இப்போ நாங்கள் என்ன எழுதினோம்? குறிப்பிட்ட பொது மட்டும் தானே எழுதினோம். நீங்கள் எத்தனை தன்மை எழுதினோம் இதுக்கு? இப்போ குறிப்பிட்டதை பொது எழுதி இல்லை குறிப்பிட்ட இதை காரணம் விடுங்க. குறிப்பிட்ட பொது எழுதினீங்க. இது ஒவ்வொரு இசுமுக்கும் எத்தனை தன்மை எழுதணும்? 4 தன்மை எழுதணும். அதுக்கப்புறம் போங்க எங்க இங்கே எத்தனை வார்த்தை இருக்குது? 32 வார்த்தை இருக்குது. அதுக்கே 4 தன்மை எழுதணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு தரேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இல்லை நோம்பு முடிஞ்சு செய்கிறது இல்லை, இப்போவே செஞ்சு முடிச்சிடுங்க. இதுக்கும் நீங்கள் நாங்கள் 4 தன்மை எழுதிக்கிறோம். இதுக்கும் 4 தன்மை எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் 4 தன்மை எழுதணும். அதுக்கப்புறம் எங்கே இது? அப்புறம் நினைவு இதை ஸ்டார்ட்டுக்கே ஒரு பெரிய ஒரு டாபிக் ஒன்று செஞ்சோம். இதுக்கும் 4 தன்மை எழுதணும். இதில் 36 வார்த்தை. இது எல்லாம் நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தாரன். எல்லாத்துக்கும் ஒரு நாள் போதும். ஒரு 2 ஹவர் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு 4 தன்மையும் எழுதணும். இந்த 4 தன்மையும் எழுதிட்டு நான் இப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்றைக்கு முடிச்சிடுங்க எல்லாத்தையும். சரியா? அப்புறம் இன்றைக்கு மேக்ஸிமம் முடிச்சிடுங்க. சரியா? நான் ஐஃபோட வந்து இன்றைக்கு வெளில பேசிக்கொண்டு கொள்ள அரபில் வந்து ஸ்டூடெண்ட் மாணவருக்கு என்ன வார்த்தை தெரியுமா சொல்கிறேன்? அரபில் சொல்கிற வார்த்தை வந்து தாலிபுன். என்ன வார்த்தை? தாலிபுன். தலபா என்ற அர்த்தம் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க சீக்கர். சீக்கர் என்றா என்ன தெரியுமா? சீக்கர் என்று சொல்கிற வந்து ஒரு விஷயத்தை தேடி போகிறவர், ஒரு விஷயத்தை தேடி. அப்போ தாலிபுன் என்ற அர்த்தம், அதை சர்ஃபில் நாங்கள் முன்னுக்கு படிப்போம். தாலிபுன் என்ற அர்த்தம் தேடி போகக்கூடியவர், தேடக்கூடியவர் என்ற அர்த்தம் வருது. என்ன அர்த்தம்? தேடக்கூடியவர். அப்போ தாலிபுன் என்ன அர்த்தம்? என்னத்தை அவர் தேடுறாரு? சாப்பாட்டை கொடுக்கறதுக்கு. தாலிபுன் என்ன? மாணவர் என்ற அர்த்தம். ஒரு மாணவர் எதை தேடுவார்? படிக்கிறதுக்கு தேடுவார். நாலேஜ், அறிவை தேடுவார். அறிவை தேடுறவர் தான் தாலிபுன், மாணவர். நாங்கள் எல்லாம் மாணவர்கள். தாலிபுன் அரபில் பார்த்தேன்னு சொன்னோம். அப்படி என்ன அம்மா எங்களுக்கு எந்த நேரம் இதுக்கு ஒரு சொல்லுவாங்க, இந்த இல்மு ஒரு தாகமாக இருக்கணும். என்னைக்கணும்? தாகம். இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு மனுஷர் வந்து மவுத்தாவர் இல்லை ஒரு நல்ல ஒரு வெயிலில் பெய்த்து கொண்டு இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு தண்ணி ஓணும். ஏன்னா இப்போ நாக்கெல்லாம் உள்ளுக்கு போகும். அப்போ வந்து தாகம் ஒரு ஈக்கும் தானே, தாகம் ஈக்கும் தானே. அந்த தாகம் தான் ஒரு மாணவருக்கு ஈக்கணும். படிக்கிறேன்ற தாகம் அது ஈந்தா தான் உங்களுக்கு இதை படிக்க இயலும். உங்களுக்கு அதை ஆசைக்கணும். நான் எப்படி சரி இதை குருவான எப்படி சரி விளங்குறேன் அப்படின்ட்டா ஒருத்தருக்கு அதை தாகம் ஈக்கிற மனுஷருக்கு அவரோட தலையில் வேற ஒன்றும் ஓடாது. அவரோட தலையில் எந்த நேரம் ஓடும்? எப்படி?
தண்ணியை குடி தண்ணி தண்ணி வேணும். அதே மாதிரி இது இல்மு என்றா இது தாவம் ஈக்குது. இது தாவம் எங்களுக்கு எப்படி வரும் என்றால் குர்ஆன் ஓதக்குள்ள வரணும். யாழ்லா குர்ஆன் இவ்வளோ விஷயம் ஈக்குதா யாழ்லா, நீ என்னோட பேசிக்கொண்டு ஈக்கிறாய், எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை யாழ், இதெல்லாம் எனக்கு விளங்கணும், முழு குர்ஆன் எனக்கு விளங்கணும் யாழ்லா. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது நான் சொல்லலை இது லேசியன்ட்டு. சம்டைம் இது கஷ்டம் இது செய்கிறதால உங்களோட மெயின் சம்டைம்ஸ் உங்களோட அமல் வெள்ளே குறை வரையலும். சில நேரத்துக்கு நீங்கள் ஓதுற அவுராதுகள் ஜிக்கர்கள் டைம் போயிடும். ஆனால் ஒரு 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 மாணவருக்கு அது தாவம் மீன்ஸ் சொன்னால் அவருக்கு இது தான் ப்ரையாரிட்டியாக எழுதும். அதுதான் ஹதீஸுல் குதிஸில் இதை கருத்துப்பட வந்திக்குது. நாங்கள் அதை ஹதீஸை பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். அதில் நான் வந்து ஒரு ஆடியோவும் போட்டு வச்சுருந்தேன் இதை கருத்துப்பட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒருத்தர் குர்ஆனில் ஈடுபடுற காரணமாக அவருக்கு ஜிக்ர் செய்கிறதுக்கும் துவா கேட்குறதுக்கும் டைம் கிடைக்குது இல்லை. என்ன செய்கிறதுக்கு? ஜிக்ர் செய்கிறதுக்கும் துவா கேட்குறதுக்கும் அவருக்கு டைம் கிடைக்குது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், துவா கேட்குற எல்லாருக்கும் கொடுக்குறத விட நான் அவருக்கு கொடுப்பேன். ஏன்னா அவர் வந்து பிஸி குர்ஆனை விளங்குறதுல, குர்ஆனை படிக்கிறதுல, குர்ஆனை படித்து கொடுக்குறதுல, குர்ஆன் படி வாழ்கிறதுக்கு நீங்கள் படிக்கணுமே, அதை பற்றி அதில் அவர் குர்ஆனில் பிஸி ஆகிட்டார். குர்ஆன் தான் அவரோட தலையில் ஈக்குது. அது தாகம் மீண்டு கொண்டே இருக்குது. யாழ்லா நான் ஓதுறேன் தான், யாசின் ஓதுறேன் எனக்கு விளங்குது இல்லையா இல்லை, நான் வந்து முஸம்மில் ஓதுறேன் எனக்கு விளங்குது இல்லையா இல்லை, ஃபாத்தியா ஓதுறேன் சரியாக விளங்குது இல்லையா இல்லை, இதில் என்ன நீ சொல்லிக்கிறார்? இதை தாகம் மீண்டு கொண்டே ஈக்கக்கொள்ள அது தாகம் மீண்டு கொண்டே ஈந்தா உம்மா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு விஷயமும் தலையப்படாது. நான் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேட்ட கதை உண்டு. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையோ தெரியா, அதை சொல்கிறேன். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க படிக்க போன நேரத்தில் அவங்க ஒரு வீட்டில் தங்கி படிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த படிக்க போகிற நேரத்தில் நாள் வந்து அதை ரொட்டியோட தின்றதுக்கு வந்து கொடுப்பாங்க தானே, அந்த ஒலிவாயிலோட தானே தின்னுவாங்க. அன்றைக்கு ஒலிவாயிலுக்கு பதிலாக வேப்பெண்ணே வச்சுக்கிறார் நாள் தெரியாமல். அதை வீட்டில் ஈக்கிற மனுஷி வேப்பெண்ணே வச்சுக்கி உண்மையோ தெரியா. நான் உங்களுக்கு இதை படிக்கிற எவ்வளோ முக்கியன்றதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், கேட்குறவங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் உண்மையாண்டு. அப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ரொட்டியை தின்னுட்டு படிக்க போய்த்துறாங்களாம். அப்போ அதை வீட்டில் ஈக்கிற மனுஷி பார்த்தா மேபி வேப்பனையை வச்சு அப்புறம் அவங்க வேலை வந்துக்குது, வேப்பனையை வச்சு திண்டிக்குது. அப்போ இவரை நார்மலாக அப்படியோ தின்றாண்டு எத்தனையோ வருஷமாக வேப்பனையோட தான் வேப்பெண்ணெய் எவ்வளோ கசப்பு அதோட தான் அவர் ரொட்டியை திண்டிக்கிறார். அது படிச்செல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு 6-7 வருஷம் 8 வருஷம் என்று வைங்களேன். நார்மலாக ஒரு மாவுல 8 வருஷம் படிக்கிறேன். படிச்செல்லாம் முடிச்சுட்டு அந்த காலத்தில் வருஷமோ தெரியும். படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வந்து தின்றாங்களாம், ஒரு அடிக்க துப்பிட்டாங்களாம். இன்னும் இவ்வளோ கசப்பாய்க்குதுண்டு. அப்போ அதை விட்டு சொன்னாமா, இவ்வளோ வருஷ காலமாக இதை தானே தின்றீங்க, இப்போ ஏன் கசப்பேட்டு சொல்கிறீங்கன்னு. அப்போ தானே அவருக்கு விளைஞ்சு அதை படித்து முடிஞ்ச பிறகு தான் அவர் பண்ண கோஷம் முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு விளங்கிக்குது. அவர் வேப்பனே தான் தின்னுக்கணும். அவ்வளோ காலம் அவர் தின்னது என்னன்னு சாப்பாட்டு டேஸ்ட் கூட அவருக்கு விளங்கி. நான் என்ன சொல்ல வரேன்டா, எங்களுக்கு இன்பம் மீஞ்சு சொன்னால் படிக்கணும் என்ற இன்பம், குர்ஆனை விளங்கணும் என்ற இன்பம் மீக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வட்டையில் ஈக்கிறது ஒன்றுமே பிரச்சனையாக விளங்காது. அப்படி அது இன்பம் இல்லை, என்னது இது ஒருமை பெண், இது என்ன இது தலைவலியாகிக்குது, இது என்ன மாறிஃபனாக்கிறது, இது ஒரு கத்தவை எனக்கு விளங்குது இல்லை இல்லை இல்லை, இது ஒன்றும் பிரச்சனையாகிக்காது. உங்களுக்கு தேவையின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ 1000 சரி பார்ப்பீங்க, அதை விளங்குறது. உங்களுக்கு படிக்க தேவையில்லை, உங்களுக்கு ஷைத்தான் ஒன்று தலையில் கொண்டாந்து போடுவான், இதை படித்தேன். நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து ஒரு வீடியோ எத்தனை தடவை பார்க்குறேன், இவ்வளோ தெரிஞ்சும் நான் வந்து முதல்லேருந்தே படித்ததெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறேன். நான் உங்களுக்கு இதை படித்து தர ரீசனும், நான் இன்றைக்கி உங்களுக்கு படித்தார ரீசனும் நீங்கள் படிக்கிறது உண்டு, இதை கேட்குறவங்க படிக்கிறது உண்டு. ஆனால் மிச்சமே வந்து எனக்கு இதுவரை மறக்காது. நான் படித்து கொடுக்கல, நான் உங்களுக்கு விளங்காததுக்கு நான் படித்து தர மெயின் ரீசன் உண்டு தான். எனக்கு இது கன்செப்ட் ஒன்றும் மறக்காது. நான் ஏன் நினைக்கிறேன் உங்களுக்கு இதை ஃபுல்லாக படித்து கொடுக்கணும், அப்புறம் ஃபுல்லாக குர்ஆனுக்கு போகணுமெண்டா, நான் உங்களுக்கு குர்ஆனை சொல்லித்தர போகலை. உங்களுக்கு முந்தி யாருக்கு விளங்கும்? எனக்கு விளங்கும். நாங்கள் படித்தது சொல்லித்தர போகல. அடுத்து உங்களுக்கு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் தேடும். இன்றைக்கு பாருங்கள், அது மண் என்ற வார்த்தை எனக்கு நக்கீராண்டு கன்ஃபியூஸ் ஆகிஞ்சி மகரிபா நக்கீராண்டு. உடனே நான் செக் பண்ணேன், அது வந்து நக்கீரா. அசத் மேபி அதை மிஸ் ஆகிக்கும், டிலீட் பண்ணுறது இல்லாட்டி வேறு காரணமேக்கும். நானும் படிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு செகண்டும் நானும் படித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு படித்தார ஒவ்வொரு செகண்ட் நானும் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இதை உங்களுக்கு சொல்லி நீங்களும் இன்னொருத்தர் படித்து கொடுங்க. ஏன் நீங்கள் படித்து கொடுக்குறேன், அவருக்கு விளங்குதே இல்லை, உங்களுக்கு விளங்கும் நல்லா என்ன நீங்கள் படிக்கிறீங்க என்று சொல்லி. ஸோ அந்த தாகம் மீந்தா தாம படிக்கலும். இல்லாட்டி நீங்கள் சொல்லுவீங்க ஷைத்தான் போனா நோம்பு முடிச்சு படிக்கலும், இல்லாட்டி எனக்கு இது ஷைத்தான் ஆக தலையில் போட்டு தான் அமலை தான் பெருசாக காட்டுவான், இல்மை பெருசாக காட்ட மாட்டான். இல்மை விடமாட்டான் படிக்கிறதுக்கு. ஏண்டா ஒரு ஆலிமை
கெடுக்கிறது சரியான கஷ்டம், ஒரு ஆபிதை கெடுக்கிறது சரியான லேசி. அதுதான் சில ஆலிம்கள் சொல்கிறாங்க இதை கருத்துப்பட, ஒரு ஆபித வணக்கத்தை விட ஒரு ஆலிம்ட தூக்கம் சிறந்ததான். ஒரு ஆபித்த வணக்கத்தை விட ஒருத்தர் ஃபுல்லாக விடிய விடிய இபாதத் செய்கிறாரு, அவருடைய இபாதத்தையும் விட சில நேரத்துக்கு ஒரு ஆலிம் இந்த படுக்கிற தூக்கம் அது சிறந்ததாம். ஏன் இவர் வந்து இபாதத் செய்கிறார், இவருக்கு எப்படி செய்யணும் என்று தெரியும், அர்த்தத்தை விளங்காமல் செய்கிறார், எப்படி செய்யணும்னு தெரியாமல் செய்கிறார். ஒரு ஆலிம் படுக்கிற முறப்படி சுன்னத்தை ஹயாத்தாக்கி அவர் படுக்கிறாரு, அவர் துவாக்களை அவுராதுகளை ஓதி படுக்கிறாரு, அவருக்கு அது இபாதத் செஞ்ச நன்மை கிடைக்குது, இவர் விடிய விடிய தொழுந்த அந்த நன்மை கிடைக்குது. சில நேரத்துக்கு இபாதத் முக்கியம், கட்டாயம் நாங்கள் இபாதத் செய்யணும், ஆனால் எப்படி செய்யணும் என்று படிக்கணும். நான் கட்டாயம் தொழணும், ஆனால் தொழுவே விளங்கி தொழுகிறது சிறந்தது, ஒன்றுமே விளங்காமல் தொழுகிறதை விட. விளங்கிச்சா? ஐசுட்டியுமா இன்ஷா அல்லா. லைஃப் இஸ் ஷார்ட், எவ்வளோ கால் வாழுவோமோ தெரியா, ஒரு கொலை வெறி, ஒரு வெறி ஒன்று வரணும். எப்படி சரி நான் இதை முடிச்சிட்டு யாழ்லா, இப்போ எனக்கு உண்மைக்குமே வெறி ஒன்று. இப்போ நான் வந்து மாஷாலான்னு இப்போ அரபிட சர்ஃபே முடிச்சுட்டேன், ஆல்மோஸ்ட் சர்ஃபை முடிச்சுட்டு இப்போ பலஹா அடுத்தது பலா ஓல்டு இதெல்லாம் நான் படித்தேன், நான் திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன். ஒரே விஷயத்தை ஒரு 2-3 தடவை பார்க்குறேன். ஏன்னு எனக்கு அது தலைக்கு சரியாக போகணும், எனக்கு ஆசை அதெல்லாம் உங்களுக்கு படிச்சும் தரணும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஊக்கம் ஈக்கணும், உங்களுக்கு ஆர்வம் ஈக்கணும். உங்களுக்கு ஆர்வம் இல்லை, இல்லாட்டி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆர்வம் இல்லைன்னு சொன்னால் அது வரவே வராது. உங்களுக்கு தேவை வரக்காடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவியும் வராது. உங்களுக்கு எல்லாத்தையும் விட குர்ஆன் வந்து ப்ரையாரிட்டி ஆகிச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட துன்யாவில் எல்லா வேலையும் லேசாக்கி குர்ஆனை ப்ரையாரிட்டி ஆகி தரும். எங்களுக்கு எவ்வளோ ஆசை வரும், அது ஆசையை நாங்கள் அது ஆசையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இந்த குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எல்லாருக்கும் இதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.